கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துகிறார், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நேராக, வருகைக்கு நேராக தேவ சித்தம் செய்ய தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அருமையான தம்பி சாம் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்காக அழைத்தவராயிருக்கிற சகல கிருபை பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுவிக்கிற நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. கொஞ்ச கால பாடு, அந்த பாடு எதற்கு? நித்திய மகிமைக்காக அழைத்தவர். ஆமாம், எந்த வேத பகுதி நீங்க என்ன பிரசங்கம் பண்ணினாலும் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு, அதுக்கு ஒரு முடிவுரை அப்படின்னு சொன்னா அது பரலோகம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் நமக்கு அந்த நம்பிக்கையை இயேசு தான் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் இந்த திங்கட்கிழமையிலிருந்து எனக்கு ஆண்டவர் போன வாரத்தில் போட்ட ஒரு வேத பகுதியை நான் தொடர்ந்து இதை ஒப்பிட்டே நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அது வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தின் 19 21 வசனம் வரைக்கும் நான் உங்களோடு கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுல பிரதானமாய் 21ஆம் வசனத்துல வேதம் இப்படி சொல்லுகிறது: கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஃபாலோ இன் ஹிஸ் ஃபுட்ஸ்டெப். அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பி an எக்ஸாம்பிள். கர்த்தருக்கு நம்ம மாதிரியா, இந்த உலகத்திற்கு ஒரு மாதிரியாய் அடையாளமாய் மாற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு முன்பாக கிறிஸ்து நமக்கு மாதிரியா ஒரு பெரிய அடிச்சுவடை பின்பற்றி போயிருக்கிறார். நீங்க மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா, இயேசு சீஷர்களை தெரிந்து கொண்டதற்கு பின்பாக சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பும் போது அவர் பிரதானமாய் சொன்ன ஒரு புத்தி என்னவெனில், அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நீங்க எப்படி மினிஸ்ட்ரி பண்ணணும், how to do the ministry, ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அழைப்பை கொடுத்திருக்கிறேன், வல்லமைகளை கொடுக்கிறேன். நீங்க போகும்போது வழிக்கு எதையும் கொண்டு போக கூடாது. நீங்க ஒரு பட்டயத்தை விற்று, காசை விற்று பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க வழிக்கு நீங்க எதையும் கொண்டு போகாங்க, 2 வஸ்திரம் கொண்டு போங்க. வீடுல உங்களை ஏற்றுக்கொண்டால் அங்கே தங்கியிருங்கள். அந்த வீடு உங்களுக்கு சமாதானமாக இருந்தால் சமாதானத்தை கூறுங்கள், இல்லை என்றால் தூசியை உதறிப்பட்டு போகுங்கள். இந்த பட்டணத்துக்கு நேரிடுகிறதை பார்க்கலும் சோதோம் குமார பட்டணத்துக்கு நேரிடுகிறது லகுவா இருக்கும் என்று இயேசு சொல்லி பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா முடியும் போது 10ஆம் அதிகாரம் கடைசியில இதெல்லாம் விட நான் உங்களுக்கு ஒரு பெரிய புத்திய, ஒரு அருமையான ஒரு காரியத்தை கன்க்ளூஷனை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறது என்றால், அவன் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஏன் சிலுவையை பின்பற்றுங்க என்று இயேசு சொல்லல. அதற்கு மாறாக ஆண்டவர் சொன்னது, அவர் சொல்றார், உனக்குன்னு ஒரு சிலுவை நான் வைத்திருக்கிறேன். 12 சீஷர்களுக்கும் 12 விதமான சிலுவைகளை நான் தருகிறேன், நீங்க என்னை பின்பற்றி வர வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு முன் மாதிரி. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய சிலுவையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் பாவிகள் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படவும் பிரதான ஆசாரியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பாடுபடவும் சிலுவை சுமக்கவும் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில், பிதாவாகிய தேவன், ஆவியாகிய தேவன், குமாரனாகிய என்னை வாரும் போங்கள் என்று என்னை அனுப்பி அழைத்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தீர்க்க தரிசனமே நீங்க போகணும், உங்களுக்கு முன்னாடி நீங்க முன்னாடி போகணும், நாங்க பின்னாடி வருவோம். அப்போ ஒரு பெரிய அடிச்சுவடை இயேசு நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடை நம்ம பின்பற்ற வேண்டும். அப்போ இந்த அடிச்சுவடுகளை ஈஸியா பின்பற்றி விடலாமா, ஈஸியா பண்ணிடலாமா? மகாத்மா காந்தி
அவருடைய பயோகிராஃபியில் சத்திய சோதனை என்கிற அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஐ லவ் கிறிஸ்டியானிட்டி பட் ஐ ஹேட் கிறிஸ்டியன்ஸ். நான் கிறிஸ்தவத்தை நேசிக்கிறேன், கிறிஸ்தவத்தை நான் ஃபாலோ பண்ணுகிறேன். ஏன்னா மகாத்மா காந்தி கையில் இருந்தது வேத புஸ்தகம். அவர் எப்பொழுதும் கையில் ஒரு வேத புஸ்தகத்தை வைத்திருப்பார். விவேகானந்தர் கையில் இருந்தது வேத புஸ்தகம். அநேகர் இன்றைக்கு தமிழ் புலவர்களாக இருந்து சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் கையில் இருந்ததெல்லாம் வேத புத்தகம். ஆனா ஏன் அவர்கள் எல்லாம் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள வந்து அவரை அடிச்சுவடை பின்பற்ற முடியல? அவருடைய போதனையை கேட்டார்கள், போதனையை பின்பற்றினார்கள், அதே போல போதித்து பேசினார்கள். மகாத்மா காந்தி பேசினதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்லி இயேசு கிறிஸ்து பேசின சிலுவையின் உபதேசங்கள், அங்கே மலை பிரசங்கங்களை தான் அதிகமாக இயேசு பேசினதை தான் மகாத்மா காந்தி பேசினார். அகிம்சை வழியில ஒரு பெரிய போராட்டம். ஆமா, ஏன்னா சீஷர்களுக்கு என்னன்னா இவர் பெரிய ராஜாவா வருவாரு, அரசாட்சி செய்வார். இந்த யூதாஸ் காரியத்துக்குள்ள இருந்த பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னா, ஏன்னா யூதாஸ் காரியத்து வந்து நல்ல வந்து வந்து அரசியல் படித்தவர், பொலிட்டிக்கல் நாலேஜ் யூதாஸ் காரியத்துக்கு அதிகமாய் உண்டு. அதே போல அரசாங்க அந்த அறிவு அவருக்கு அதிகமாய் உண்டு. அதே போல இந்த வழக்கறிஞர்களுடைய அறிவு அவருக்கு ஜாஸ்தியா இருந்ததுனால தான் எப்படியாவது இயேசுவை வந்து காட்டி கொடுத்துடலான்னா அவர் வந்து பெரிய ராஜாவாயிருவாரு, அவருக்கு பின்னாடி நம்ம வந்து அமைச்சர்களா இருப்போம், பெரிய பெரிய அதிகாரத்திலிருந்து பின்னாடி போயிடலாங்கிற மைண்ட் செட்டப்போட இருந்தவர் தான் யூதாஸ் காரியோத். இன்னைக்கு உலகமும் அப்படிதான் பல காரியங்களை பின்பற்றுகிறது. ஆனா தேவ ஜனமா இருக்கிற நமக்கு, கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய அடிச்சுவடை வைத்திருக்கிறதற்கு நோக்கமே இந்த கிரியை எதற்கு செயல்பட கர்த்தர் முன்பாக மாதிரியை வைத்திருக்கிறார் என்றால் அந்த நித்திய மகிமைக்காகவாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பிரதான நோக்கம் அப்படின்னா நான் அவருடைய அடிச்சோட பின்பற்றதற்கு நோக்கம் பரலோகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரலோகம், பரலோகம். ஆமென். ஆமா, நான் அடிக்கடி பாடுற பாட்டு தான். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது என்னது இன்னல் துன்பமாய் மாறும். இயேசுவை காணும். அது வரைக்கும் கொஞ்ச காலம் பாடுனா, அந்த கொஞ்ச காலம்னா நம்ம லைஃப் லாங் பீரியடு தான், இருக்கிற வரைக்கும் பாடுதான். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே, இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை, கைகளை உயர்த்தி அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அப்போ
நான் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்? நான் மாதிரியை எனக்கு இயேசு வைத்து விட்டு போயிருக்கிறார். எப்படி இந்த உலகத்தில் வாழணும், எப்படி ஜீவிக்கணும் என்பதாக. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நம்ம போல பாடுபட்டபடினால அந்த அடிச்சுவடை நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். அப்போ எப்போ பவுல் சொல்றாரு, ஒரு வசனத்தை சொல்றாரு, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன். ஒரு பெரிய சவாலான பிரசங்கம் இது. அவர் துணிஞ்சு பேசுறாரு. அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். ஏன்னா நான் அவரை பின்பற்றுகிறேன், நான் அவரை பின்பற்றி போகிறேன். நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் சொல்றார். நான் அவரை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன பின்பற்றுங்க. ஏன்னா நான் அவர் அடிச்சவடல நடந்து போறேன், நீங்களும் என் பின்னாடி அப்படியே வாருங்க. ஏன்னா நான் அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன். அதனாலதான் அவரால் சொல்ல முடிந்தது. இயேசு 40க்கு 1 குறைய ஒரு முறைதான் இயேசு அடிக்கப்பட்டார். ஆனா பவுல் 40ற்கு 1 குறைய 5 முறை அடிக்கப்பட்டார். கப்பற்சேதங்கள், நிர்வாணங்களில இருந்தேன். இடையில ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், டிஜேஎஸ் தினகரன் அங்கிள கத்தர் 3ஆம் வானவரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போனார். அப்பொழுது ஒருத்தரையா கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றார் தேவதூதன். அப்பொழுது ஒரு மனிதனை காண்பித்தாராம். அப்ப பார்த்தா இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த மகிமையில கொஞ்சம் கம்மியா ஒருத்தருக்கு இருந்துச்சு. நான் அது யாருன்னு பார்த்தேன், the short and thin man, Paul அப்படின்னார். குட்டையா ஒரு ஒல்லியா ஒரு மனுஷன் இருந்தான். யாரு பார்த்தேன்? இயேசுவை போலயே இருக்கிற ஒரு மகிமையை பார்த்தேன் அப்படின்னு பரலோகத்தை குறித்த அனுபவத்தில் தினகரன் அங்கிள் எழுதுகிறார். அவர் சொன்னாரு, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு எனக்கு போராட்டம், ஏன் இவனுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து எல்லாம் வருது? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு ஆபரேஷன், வியாதி, பலவீனம், மரண போராட்டம், குடும்பத்துல இழப்பு, நஷ்டங்கள், ஏளனங்கள், இவ்வளவு பாடியதுக்கு ஏசப்பா தரிசனமாகி சொன்னார். அவர் மத்தியில பிரத்யேகமாகி ஏசாமி சொன்னாராம் தினகரன்ட்ட, உனக்கு இந்த பாடுகளை அனுமதிக்கிறதற்கு எனக்கு வேதனையா தான் இருக்கு. ஆனா நீ இது வழியா இது மூலியமா நீ போனாதான் அப்படிப்பட்ட வருகிறவர்களை நீ என்னண்டையும் திருப்புவாய், கிறிஸ்துவுக்குள்ளையும் அவர்கள் மாறுவார்கள், என் அன்பை உண்மையா உன்னால வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சில நேரம் கர்த்தர் நம்மளை ஏன் இந்த பாதையில் அனுமதிக்கிறார் கொஸ்டினா இருக்கும். கொஸ்டின் இல்ல, அப்படி யாரோ உங்க பின்னாடி வர போறாங்க, அவங்களுக்கு உங்களை சாட்சியா உங்களை மாதிரியா கர்த்தர் வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அந்த பாதையில கொண்டு போகிறார். ஏன்பா எனக்கு பிள்ளை இல்ல? கவலைப்படாதப்பா, உன்னை போல பிள்ளை இல்லாத அநேக பிள்ளைகளுக்காக உன்னை கண்ணீர் வடிக்கிறதற்காக கர்த்தர் உன்னை அந்த பாதையில கொண்டு போகிறார். உங்களை ஏன் இந்த கடன் பிரச்சனையில கர்த்தர் அனுமதித்தா? உங்களை போல எத்தனையோ பேர் கடன் பிரச்சனையில இருப்பார்கள். சொல்லுவாங்க, பிரதர் மரித்து போகலாம் என்பதாக நினைக்கிறேன், தற்கொலை பண்ணிரலாம் நினைக்கிறேன் சொல்லுவார்கள். பிரதர் இதெல்லாம் விஷயம் இல்லை, எனக்கு இவ்வளவு கடன் இருந்தது, இவ்வளவு பாடுகள், இவ்வளவு நிந்தைகள் இருந்தது, கர்த்தர் என்னை நிறுத்தி இதில் விடுதலை அளித்து என்னை சாட்சியா என்னை அவரை பின்பற்ற வைத்திருக்கிறார். இது எம்மாத்திரம் என்று உங்களை குறித்து சொல்லுகிறதற்காக உங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். That's why, அதனால தான் நீங்க அந்த பாதையினூடாக போகிறீர்கள். ஆண்டவர் வேணும்னு என் பிள்ளை பாடட்டும் அப்படின்னு சொல்றவரா நம்ம அப்பா? அவள நம்ம அப்பா எவ்வளவு நல்லவர்ல. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளை கொஞ்ச காலத்துக்கு சிட்சிப்பான் பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக, ஆனால் இவரோ உங்களை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு முடிவு பரியந்தம் சிட்சித்து நடத்துகிறார். பரிசுத்தத்துக்கு பங்கு. நீ எனக்கு தகுதியான இங்க விஷயமே கிடையாது. இந்த உலகத்துல வாழ்றது விஷயமே கிடையாது. இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருப்பது விஷயமே இல்லை. இந்த உலகத்துல ஸ்தானத்தை பெறுவது விஷயமே இல்லை. இந்த உலகத்துல பெரிய ஆள் என்பது காட்டிக் கொள்ளுகிறது விஷயமே இல்லை. இந்த உலகத்தை விட கர்த்தர் என்னை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படி அந்த மகிமையான அந்த நம்பிக்கையில என்னை சேர்க்கிறதற்கு தான்
கர்த்தர் என்னை கொண்டு போகிறார். ஆமென். இதுக்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? எவ்வளவு நன்றி சொன்னாலும் போத. விசுவாசத்துல மனுஷனை கர்த்தர் சபையில நிறுத்தி இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம பிடிச்சி சாட்சியா வச்சுட்டாரு பாருங்க. ஏன்னு கேட்க ஒரு கேள்வி இல்லை. என்ன எங்களை நடத்துறாருன்னா, உங்களை அந்த பாதையில நடத்துறாருன்னா, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். என்னமெல்லாம் வீணாகும், கல்வி எல்லாம் மண்ணாகும். இங்க இல்ல, அங்கக்காக தான் உங்களை கர்த்தர் நடத்திட்டு இருக்காரு இந்த பாதையில். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் அன்னைக்கு கேட்டேன், கொஞ்ச காலம்னா நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னாங்க கொஞ்ச காலம்னா என்னன்ட்டு. கொஞ்ச காலம்னா என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கையின் காலம் வரதான் கொஞ்ச காலம், அது வரைக்கும் நம்மளுக்கு போராட்டம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்துவார். அப்போ எனக்கு இந்த பாடெல்லாம் வரட்டும். அதுதான் என்ன செய்து சீர்படுத்துது, ஸ்திரப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, நிலைநிறுத்துகிறது. அந்த மகிமை நம்பிக்கைக்கு நேராக என்னை கொண்டு போகிறது. அப்ப கிறிஸ்துவும் பாடுபட்டவனால தான் அவர் பாத்தீங்கன்னா அடிச்சுவட வச்சுட்டு போயிருக்கிறார். பாடுபடாம அடிச்சுவடு வருமா? வராது. நான் கடந்த நாட்கள்ல பாடுகளின் ஆசீர்வாதத்தில் ஒரு சில வார்த்தைகளை நான் சொன்னேன். வசனத்தை சொல்லல, அந்த பாயிண்ட் சொல்றேன். அநேகர் வந்ததுனால பாடுகள் என்னை பிள்ளையாய் மாற்றுகிறது. ரோமர் 8:17 பாடுகள் எனக்கு ரட்சிப்பு பலன் கிரியை செய்கிறது. 2 கொரிந்தியர் 1:6 1 தெசலோனிக்கேயர் 2:2 சுவிசேஷம் சொல்ல வைக்குது எனக்கு இந்த பாடு. எபிரேயர் 2:18 வாசித்தா இந்த பாடுதான் அவர்கிட்ட இருந்து எனக்கு உதவியை பெற்று தருகிறது. எபிரேயர் 13:12 இந்த பாடுதான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. 1 பேதுரு 2:19 இந்த பாடுதான் அவருக்கு பிரியமாயிருக்க வாழ உதவி செய்கிறது. 1 பேதுரு 4:1-2 இந்த பாடுகள் தான் என்னை தேவ சித்தம் செய்ய வைக்கிறது. 1 பேதுரு 4:13 தான் இந்த பாடுக்கு அவரோட நான் பங்காளியா மாற்ற என்னை சந்தோஷப்பட செய்கிறது. 2 கொரிந்தியர் 1:5 பாடுகளில் தான் எனக்கு கர்த்தர் ஆறுதலை தருகிறார். 2 தீமோத்தேயு 2:12 இந்த பாடுதான் என்னை ஆளுகை செய்ய வைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுதான் இவ்வளவு செய்து. அதனாலதான் கடைசியா பவுல் சொல்றாரு, எப்பா இந்த பாடெல்லாம் படுறதுனால 1 பேதுரு 4:19 இந்த பாடுகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்க அப்படின்றார். கடைசியா ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் பேதுரு சொல்றார். அதனால கமிட் பண்ணிருங்க. அன்னைக்கு நான் இதை பேசும்போது ஒரு தம்பி வந்திருந்தாங்க திருநெல்வேலியிலிருந்து. அவன் சொன்னாங்க, என்கிட்ட ஆண்டவர் பேசினாரு, பாடுக்கு ஒன்று ஒப்பு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாரு. நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய ஐஸ்வர்யவான். ஆனா இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் இயேசு மரித்த சரீரத்தை போய் பிலாத்துவினிடத்துல போய் கேட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. மரித்து போன இயேசுவின் சரீரத்தை போய் பிலாத்துவினிடத்துல கேட்கிறான். வாரினால் அடிக்கப்பட்டு பிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு சரீரத்தில் ஒரு ரத்தமும் தண்ணீர் இல்லாத எலும்புகள் தெரிந்து கொண்டு முகம் அலங்கோலமாய் அந்த கேடு அடைந்து கொண்டிருக்கிற அந்த இயேசு மரித்த அந்த பாதி நிர்வாணத்தில் இருக்கிற இயேசுவின் சரீரத்தை போய் ஏன் கேட்டான்? இவ்வளவு பெரிய பணக்காரன்றதுனால கேட்டான்? பாடுகளை கேட்டான். இந்த உலகம் சில நேரம் பாடுபடும் போது, உபத்திரவப்படும் போது ஊர் சொல்லி இருக்கும், இந்த யோசேப்புக்கு அறிவில்லையா, இந்த மனிதனுக்கு புத்தி
இல்லையா? இப்படி பாடுபட்ட சரீரத்தை போய் கேட்கிறானே, இப்படி கிழிக்கப்பட்ட சரீரத்தை போய் பிலாத்துவினிடத்துல கேட்கிறானே, வேற எதையாவது கேட்டிருந்தா கூட கொடுத்திருப்பாரு. இதை ஏன் கேட்டான்? ஊருக்கு கேவலமாய், ஊருக்கு அவமானமாய் அவனை தெரிந்திருக்கலாம். ஆனா அவனுக்கு ஒன்று தெரியும், இந்த 3ஆம் நாள் என்று ஒன்று உண்டு. அந்த 3ஆம் நாள் கல்லறையை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து என் ஆண்டவர் உயிரோடு எழும்பி நிற்பார் என்பது அவருக்கு தெரியும். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, கொஞ்ச காலம் பாடு நித்திய மகிமைக்கு என்ன கொண்டு போகிறது. அல்லேலூயா. அதனால இந்த பாடுகளை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். அதான் பவுல் சொல்ல, இந்த சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. உலகம் என்னால சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, அதை விட மேன்மை என்ன இருக்கு அப்படின்ற பவுல் சொல்றாரு. கலாத்தியருக்கு எழுதும்போது, நான் கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்துல என்ன செஞ்சிருக்கிறேன்னா தரித்திருக்கிறேன். அப்ப நான் அவர் அடிச்சுவடி எனக்கு மாதிரியா வச்சு போனார்னா, இயேசு நமக்கு வைத்து போன இந்த மாதிரி என்ன? அதே 1 பேதுரு 2ல பேதுரு ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை என்று போடப்பட்டிருக்கிறார். பாடுபடும் போது என்ன செஞ்சாராம்? பயமுறுத்தல. நான் யார் தெரியுமா? நான் தேவகுமாரன் தெரியுமா? நான் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நான் கட்லைட்டா இத்தனை அதிக லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்கள் வருவார்களே, உனக்கு தெரியாதா? ஆனா நான் செய்யக்கூடாது. பாடுபடும் போது பயமுறுத்தக்கூடாது. பயமுறுத்தல அப்படி போட்டு. அப்போ இயேசு இந்த உலகத்துல எனக்கு என்ன மாதிரியை வச்சுட்டு போனார்? எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். ஆனா என்கிட்ட பேசின வசனம், எனக்கு பேசின ஆண்டவர் உங்களோடும் பேசுவாரா? எனக்கு பேசி என்னோட இடைப்பட்டவர் உங்களோடும் இடைபடுவாராக. ஆமென். ஒரு 7-8 வசனத்தை சொல்லுகிறேன். இந்த அடிச்சோட பின்பற்றதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இன்னும் இதுல நான் ஃபிட் கிடையாது, தகுதியே இல்லை. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீ, அதிசயங்கள் 1000 அன்பரேவும் கரங்களிலே நன்றி 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 என்று துதிக்கிறே. இந்த வசனத்தெல்லாம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒப்பு கொடுப்போமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து பாடுபட்டதுனால அவர் அடிச்சோட வச்சுட்டு போனார். எனக்கு இந்த கிறிஸ்து என்ன மாதிரி எல்லாம் அடிச்சோட வைத்து போயிருக்கிறா, அதை நான் எப்படி பின்பற்ற வேண்டும்? இன்றைக்கு கிறிஸ்துவை பத்தி பேசுகிறேன், இன்னொரு நாள் பவுலை பத்தி பேசுவேன், பின்பற்ற வேண்டிய விதத்தை பத்தி பேசுவேன். ஆமென் சொல்லுங்க. கம் ஆன். எபேசியர் 5:2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான அதாவது பவுல் சொல்றார், பவுல் தான் ஸ்டேட்மெண்ட் பண்றார், நான் பின்பற்றேன். ஏன் தெரியுமா? எனக்கு முன்னாடி அவர் மாதிரியா இருந்தாரு. அவர் எப்படிப்பட்ட மாதிரியா இருந்தார் என்பதை அவர் நிருபங்களில் அவர் சொன்ன வசனங்களை தான் நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். அவர் சுகந்த வாசனையான காணிக்கை பலியாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அவர் சுகந்த வாசனை காணிக்கையா பலியா ஒப்பு கொடுத்தார், பாடுபட்டார், ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தார். அந்த பாடுகள் மத்தியில எனக்கு ஒன்ன கத்து கொடுக்கிறாரு. என்ன சொல்றார் தெரியுமா? நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கூறுங்கள். நீங்களும் அன்பு. எவ்வளவு அன்பை பத்தி பேசிட்டே இருந்தா போதவே போதாது. பவுல் அப்படி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய அட்டவணையவே போட்டு வச்சிருக்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சின்னம் கொள்ளாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு என்ன அன்பு? கிறிஸ்து சொல்றாரு, பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இந்த பாடுனாலதான் தன்னை ஒப்பு கொடுத்து அன்பு கொண்டார் நம்மகிட்ட. அதனால நீங்களும் என்ன செய்யுங்க? அன்பில நடந்து கொள்ளுங்கள். Walk with love. Hallelujah. அன்போட நடந்து கொள்ளுங்க. எப்படி அன்பு கூர்றது பிரதர்? அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
யோவான் 3:16 முழு வேதாகமத்துக்கு ஒரு கீ வேர்ட் அப்படின்னா அதான் வசனம். யோவான் 3:16 இவ்வளவா அன்பு கூர்ந்தார், இவ்வளவாய் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவரை தந்தருளி. எவ்வளவு சொல்லவே முடியாது அவருடைய அன்பு. uncomparable agape love, unconditional love. இவ்வளவுதான், நிபந்தனைக்கு உட்பட்டதல்ல. அவருடைய அன்புக்கு வரையறையே கிடையாது. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம் மீது அன்பு கூர்ந்தவர். கடலின் ஆழத்திற்குள்ள நம்முடைய பாவங்களை போட்டு நம் மீது அன்பு கூர்ந்தவர். எவ்வளவு பெரிய அன்பு இல்ல? அவ ஆயக்காரனாகிய சகேவியும் நேசிச்சார் இல்ல? சீமோனாகிய பரிசேயனையும் நேசிச்சார். பாவிகள் வீட்டுல போய் சாப்பிடவும் உட்கார்ந்து இருந்தார். விபச்சாரியை பார்த்து மன்னித்து இனி பாவம் பண்ணாதேன்னு சொல்லி ஒப்பும் கொடுத்து அர்ப்பணித்து அவளை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டார். மறுதளித்தவனையும் தூக்கி விட்டார். விட்டு ஓடி போனவனையும் அவனுக்காக ஜெபித்தார். இது நல்லா இருக்குல்ல? மத்தேயு 5:44 நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 43 இருந்தே பாருங்க, 43 இருந்தே பாருங்க. சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாய் என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கு. இது மோசேயுடைய பிரமாணம். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எப்பா நீங்க அப்படி செய்யாதீங்க, நான் இதெல்லாம் ரொம்ப குறையா தான் இருக்கேன், இந்த அன்புல இன்னும் குறைவா தான் இருக்கேன். நான் ஒப்பு கொடுத்து அழுதேன். காலையில நான் 5 மணியில 4:30 உட்காந்து அழுதேன். ஆண்டவரே இன்னும் நான் சரியில்லையே, இன்னும் அன்பு கூற முடியலையே, இன்னும் கொஞ்சம் அன்பு குறையாதானே இருக்குது. போராடுனேன் உட்காந்து இன்னைக்கு. ஆமே சொல்லுங்களா? ஆமேன்னு. ஆமா, இந்த ஒரு வாலிபனாகிய ஐஸ்வர்யவான் வந்து இயேசுவின் இடத்துல பின் வந்து சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் பின்பற்றி உம்மை வர ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார் சிம்பிளா. அப்போ வந்து இயேசு சொல்றாரு, நீ பிரமாணத்தெல்லாம் கை கொண்டிருக்கியா? கை கொண்டிருக்கிறேன். சிறு வயது முதல்ல கை கொண்டிருக்கிறேன். சரிப்பா, சரி. ஆயினும் உன் பேர்ல எனக்கு ஒரு குறை உண்டு. அதுல ஒரு வசனம் இருக்கு, ஒரு வார்த்தை, இயேசு அவன் மீது அன்பு கூர்ந்தபடினாலே அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி? அன்பு கூர்ந்தபடினாலே. அவர் சொன்னார், உன் மேல கொஞ்சம் ஒரு குறை தான் இருக்கு, நீ இதை தரித்திரத்துக்கு விற்று கொடுத்துட்டு என் பின்னாடி வா. அவனுக்கும் மனம் இல்லாமல் போய் விட்டான் என்று போடப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யம் வந்து இயேசுவுக்கு எகென்ஸ்ட் கிடையாது. ஐஸ்வர்யத்தின் மீது இருதயம் வச்சதுனால தான் ஆண்டவர் வந்து ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இன்னும் நமக்குள்ள இந்த அன்பு வருவதாக. கையை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, நான் இன்னும் இந்த அன்புல குறையா இருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா கையை உயர்த்தி, இன்னும் நேசிக்க எனக்கு உதவி தாரும், இன்னும் அன்பு கூற உதவி தாரும், இன்னும் விட்டு கொடுக்க உதவி தாரும், இன்னும் உம்மை போல ஒரு அன்பு பானபலியா பாடுபட்டு அந்த பாடுகளினாலே அன்புகளை எனக்கு கற்றுக் கொடுத்தது போல நாங்களும் அன்பை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. அன்பினால் எங்களை நிரப்பீராக இயேசுவின் நாமத்தில். கொலோசியர் 3:13. கொலோசியர் 3:13. ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ரெண்டாவது ஒன்று அன்பு கூறுங்க, இன்னொன்று கிறிஸ்து எனக்கு ஒரு அடிச்சோட வச்சுட்டு போயிருக்காரு, அவர் மன்னித்தது போல நான் மன்னிக்கணும். இன்னும் மன்னிக்க முடியலையே சில காரியத்தில், இல்லையா? ஆமா, ஒப்பு கொடுப்போம். லூக்கா 23:34 பிதாவே அவர்களுக்கு மன்னின்னு சொன்னார். மத்தேயு 6:12, லூக்கா 11:4 எல்லாம் ஆமா பரமண்டல ஜெபத்துல சொல்றோம். அதுல மன்னியும்னு ஒரு வசனம் வார்த்தை வருது. அதை நம்ம இன்னும் அப்ளை பண்ண முடியல, கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கு, இல்ல ஹார்டா தான் இருக்கு. ஆமா, மன்னிச்சிருவோம். எதை மன்னிக்க முடியுமோ மன்னிப்போம். முடியலன்னா ஆண்டவர்கிட்ட தான் போராடணும். நம்மளால முடியாது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மாம்சத்தில் நீங்க பிரயாசப்பட்டு மன்னிச்சிருந்தாலும் முடியாது. பரிசுத்த ஆவியின் உதவியை கேட்கணும். எனக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறாரு, அந்த மாதிரியை நான் பின்பற்றணும், எனக்கு ஆவியானவரை உதவி செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் மன்னிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்டுருங்க. கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க, வலது கரை உயர்த்துங்க.
ஆண்டவரே மன்னிக்க எனக்கு கிருபை தாரோன்னு சொல்லுங்க. என் தப்பிதங்களை எவ்வளவு நீங்க மன்னிச்சிட்டீங்கப்பா, இன்னும் நான் மன்னிக்க எனக்கு உதவி தார். இன்னும் நல்ல சத்தமா வாயை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் மன்னிக்க எனக்கு உதவி தாரும். கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணும், அவர் அன்பு கூர்ந்தது போல அன்பு கூறணும். மன்னிச்சிங்களப்பா, இன்னும் நாங்க மன்னிக்கணும் சுவாமி. இன்னும் அந்த உணர்வை, அந்த கிறிஸ்துவின் சுபாவம் எங்களுக்குள்ள வெளிப்பட எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. மன்னியும். சரி, மூணாவது பிலிப்பியர் 2:5 வாசித்து பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, பாருங்களேன், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. அது என்ன சிந்தையா? தனக்கானவைகளை தேடாமல் பிறருக்கானவைகளையே நோக்குங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சிந்தை என்ன தெரியுமா? தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குகிறது தான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை. இந்த சிந்தை எனக்கு வேணும். அவர் எனக்கு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார், சுயநலமாவே இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எப்படி இருந்துச்சு? அப்போஸ்தலர் 10:38 பாருங்க. தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், ஆமா, ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால அவர் எப்படி செஞ்சார் தெரிஞ்சாராம்? நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயுமே சுற்றி திரிந்தாராம். அவருடைய கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவருடைய மனசுல இருந்ததெல்லாம் ஆத்துமா, அவருடைய சிந்தையில இருந்தது எல்லாமே பரலோகம் ஆத்துமா. ஒன்று ஆத்துமா பரலோகம் நன்மை. அவருடைய சிந்தம் எப்போதும், எப்போ அந்த ஜனங்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்களே, சோர்ந்து போவாங்களே, 3 நாள் ஒன்றும் சாப்பிடலையே, இப்படியே அனுப்பிவிட்டா வழியில சோர்ந்து போவான். அவர் மைண்டு சிந்தனை எல்லாம் ஜனங்களை குறித்து, ஆத்துமாவை குறித்து தான். ஒரு ஊழியம், ஒரு தேவ பிள்ளை, உங்களுடைய சிந்தை எப்படி இருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு அடுத்தவைகளா இருக்கணும். சுயநலமான சிந்தை இருந்துடக்கூடாது. பிறருக்கானவைகளையே நோக்குங்கள். இயேசு சிந்தை நன்மை செய்கிறவராரே சுற்றி திரிந்தார். நன்மையே செய்யணும், தான தர்மம் பண்ணுங்க, நன்மை செய்யுங்க. யாருக்காவது நன்மை செய்யலாமா? செய்யறதுக்கு ஏதாவது பிரயாசப்படுங்க, நன்மை செய்யறதுக்கு போராடுங்க. ஆமா, பிசாசில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கும்படியே அவர் மைண்ட் அப்படிதான் இருந்துச்சு. ஐயோ இவனுக்கு விடுதலை கொடுத்துடலாம், ஐயோ இவங்க இதுல பிடிபட்டிருக்காங்களே, இவங்க இதுல வியாதியா இருக்காங்களே, ஐயோ இவங்க பாரமா இருக்காங்களே, ஐயோ இவங்க தனிமையா இருக்காங்களே, இவங்க விதவையா இருக்காங்களே, இவங்க குழந்தை இல்லாம இருக்காங்களே, ஐயோ திக்கற்று நிற்கிறாங்களே. நான் இன்னொரு விதவையை பார்த்தா அவர் பாரப்படுறார். எவ்வியர் வீட்டுக்கு போனா அங்க பாரப்படுறார், லாசர் வீட்டுக்கு போனா அங்க பாரப்படுகிறார். எங்க போனாலும் அவருக்கு அந்த பாரம். நன்மை செய்யணும், எப்படியாவது ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். ஏசப்பா நம்ம கிறிஸ்தவர்களை மட்டுமா நேசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு? கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமா ஏசப்பா நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? இல்லையே, இல்ல. எவ்வளவு சாட்சி கேட்டா, இன்னைக்கு இந்த ஆஃப்டர் லாக்டவுன் பீரியட்ல 75% நான் பிலீவர்ஸுக்கு தான் அற்புதம் அதிகமாய் நடந்திருக்கிறதே தவிர பிலீவர்ஸை காட்டிலும் சாட்சி அவ்வளவு மோகனை வாசிக்கிறாங்க. பல இடத்துல நான் போற இடத்துல கேட்கறது எப்படி தெரியுமா? நான் பிலீவர்ஸ். ஏன்னா இயேசுன்னு கூப்பிட்டாலே அவர் மனது இறங்கிடுறாரு. யாரா இருந்தாலும், அவன் இஸ்லாமியரா இருந்தாலும், இந்துவா இருந்தாலும், சீக்கியனா இருந்தாலும், பௌத்தனா இருந்தாலும், புத்திஸ்டா இருந்தாலும், அவன் ஏத்திஸ்டா இருந்தாலும், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் உடனே இறங்கி ஓடிடுறாரு. ஏன்? ஆத்மாவை பார்க்கிறாரு, இருதயத்தை பார்க்கிறாரு. ஐயோ இந்த ஆள் கூப்பிட்டுருச்சு. இல்ல, நமக்கு அந்த இருதயம் வேண்டும். பிறருக்கானவைகளையே கூடுமானால், அப்படி பவுல் ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறார், கூடுமானால் விசுவாச குடும்பங்களுக்கு நன்மை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் திங் பிறருக்கானவளை நோக்கணும். பவுல் இன்னொன்னு சொல்லிக்கிறாரு, கூடுமானால் விசுவாச குடும்பங்களுக்கு நன்மை செய்யுங்க. நம்ம செய்யணும். ஆமென் சொல்லுங்க. நன்மை செய்யணும். பொதுவாக நான் சொல்றத, சபைக்குள்ள நம்ம கடன் கொடுத்து பழகக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் தவறு. அதுக்கப்புறம் மனஸ்தாபத்துக்கு வந்துடும், கஷ்டத்துக்கு வந்துடும். நம்ம செய்யக்கூடாது. ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா யாருக்காவது? உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. திராணிக்கு மிஞ்சி ஏதாவது ரொம்ப பணத்தை கொடுத்துட்டு ஏதாவது செஞ்சுட்டு திருப்பி போராடிட்டு அதுக்கப்புறம் அது கஷ்டமாயிரும். உங்களால எது முடியுமோ, ஆமா, யாராவது கடன்
என்கிட்டலாம் முந்தியெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போல்லாம் எப்படின்னா யாராவது வந்து கேட்டாங்கன்னா என்னால் என்ன முடியுதோ கொடுத்துட்டு திருப்பி தர வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. நம்ம கொடுத்து என்கிட்ட சில ஊழியக்காரங்க கூட என்கிட்ட கடன் கேட்டிருக்காங்க. ஊழியக்காரங்க கூட என்கிட்ட கடன் வேணும்னு இருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், பணத்தில் நான் உடம்பட மாட்டேன்னு ஒரு பொருத்தனையை பண்ணிட்டேன் ஆண்டவர்கிட்ட. அதுக்காக கொடுக்காமே இருக்கக்கூடாதுன்னு இல்லை, தேவைங்கிறத அறிந்து. அதனால இந்த பழமொழி சொல்லுகிறது இல்லை, பாத்திரம் அறிந்து. ஆமாம், இந்த ஆள் தகுதியா, இது கொடுக்கலாமா, இந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணா இவர் கடவுள் பக்கம் வருவாரா, இந்த ஆளுக்கு உதவி செஞ்சா இயேசுவை மகிமைப்படுத்துவாரா, நமக்கு நன்மை இல்லை இயேசுக்கு மகிமைப்படுவாரா, இயேசுக்கு பிரயோஜனமா இருப்பாரான்னு பார்த்து நன்மை செய்யணும். ஆமீன் சொல்லுங்க. ஆமா, அப்பந்தான் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுகிறோம். கலாத்தியர் 6:2 பாருங்க. கிறிஸ்துவின் பிரமாணத்தை, கிறிஸ்துவின் சிந்தை ஒண்ணு இருக்கு, கிறிஸ்துவின் பிரமாணம் ஒண்ணு இருக்கான். இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம் வந்து மோசேயின் பிரமாணம் வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படி இருக்கும். ஆமா, ஆனா கிறிஸ்துவின் பிரமாணம் உங்களிடத்துல அன்பு கூர்ந்தது போல பிறரிடத்தில் அன்பு கூறுங்க, முழு ஆத்மாவோடு முழு சரீரத்தோடு முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. இது பிரதானமான கட்டளை. ஆனா கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுகிறது? பவுல் சொல்ற பிரமாணத்துல கிறிஸ்து எனக்கு இப்படிதான் தெரிஞ்சாரு. எப்படி தெரிஞ்சாருன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்று. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். ஆமே, நீ சர்ச்சில் பக்கத்தில் உட்கார்ந்துகிட்ட கேளுங்க, வரீங்களே உங்களுக்கு ஏதாவது ஜப குறிப்பு இருக்கா, நான் உங்களுக்காக எதுக்காக ஜபிக்கணுமா கேளுங்க. ஆமே, கேளுங்களேன். கேட்டு அவங்களுக்காக ஜபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஜப குறிப்பே நீண்டுட்டு போயிடும். எனக்கு சொல்ற ஜப குறிப்பு போயிட்டே இருக்கும். நான் எழுதி ஒவ்வொரு ஆளா வச்சு ஜபம் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கே டைம் ஆயிரும் சில நேரம். யோசிச்சு பாருங்களேன், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க. அப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்று, அப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்று. கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நான் எல்லாருக்கும் இந்த ஊழியத்தில் பிரசங்கம் பண்ண போயிட்டு பெரிய பப்ளிக் மீட்டிங்ல பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டே போவேன். திடீர்னு யாரையாவது கேட்க ஆவியில ஏவப்படும், உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருக்கா அப்படின்னு கேட்கணும். சில ஆளுக்காக ஜெபிக்க ஆவியானவர் ஏவுவார். நான் கடைசியா வேலூர் பேரும்ப பொருளாக போயிருந்தேன். அப்ப பல பேருக்கு ஜெபிச்சேன். அப்போ ஒரு மகளுக்கு கையை வச்சு ஜெபிக்கும் போது என் ஆவியில, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். எப்சிபா. ஜெபிக்கணும் தோணுச்சு, உனக்காக நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்றேன். அவங்களோட சித்தப்பா சித்தி பக்கத்துல வந்து சொல்றாங்க, இவளுக்கு அப்பா அம்மா கிடையாது, இவளை நாங்க தான் வளர்க்குறோம், அம்மா இறந்து போயிட்டு அப்பாவும் இல்லை, நாங்க தான் இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டோம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எப்சிபாவுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒரு மாப்பிள்ளையும் பார்த்து வச்சிருக்கிறேன். இந்த பாரம் இயேசுவுக்கு இருந்த பாரமே அது தான், சிந்தனையில் அதான் இருக்கும், ஆத்துமா இருக்கும். இன்னொன்று, இவங்களுக்கு என்ன பாரம், இவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு. சில நேரம் சர்ச்சில் வந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், திடீர்னு ஓன்னு சிலவங்க யாராவது அழுதுட்டு இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க இல்லை? எதுக்கு இந்த சிஸ்டர் இப்படி அழுகுறாங்கன்னு ஒரு கேள்விக்குறி வரும். உடனே டக்குன்னு எல்லாருக்கும் முன்னாடி கேட்கக்கூடாது, போய் தனியாக கூப்பிட்டு எதுக்கு அழுகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஜெபம் பண்ணட்டா கேட்டு பாருங்க, பாரத்தை சுமங்க. ஆமே, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, நான் ஜெபம் பண்றேன் சிஸ்டர், ஜெபத்துல தாங்க, பாரத்தை ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணி பாருங்க, சுமந்து பாருங்க. எனக்கு அவர் அப்படிதான் எனக்கு முன்னாடி வச்சு போயிருக்கிறாரு, நானும் அந்த பாரத்தை சுமக்க ஆசைப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆம், பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை பின்பற்றுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:5. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. கிறிஸ்துவின் பொறுமை, அவர் எனக்கு ஒரு அடிச்சோட வச்சுட்டு போயிருக்காரு, பொறுமை. 1 தீமோத்தேயு 1:16 பாருங்க. 1 தீமோத்தேயு 1:16. இப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா பொறுமையும் நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். பிரதான பாவி நான்ப்பா, ஆனா என்கிட்ட அவர் ரொம்ப நீடிய பொறுமையா இருந்தாரு. அதனால இந்த கிறிஸ்துவின் பொறுமையை பின்பற்றுங்க. நான் அப்படிதான் வரேன், ஏன்னா என்கிட்ட நீடிய பொறுமையா இருந்தார்.
ஏன்னா நான் சபையை துன்பப்படுத்தினவன், ஜனங்களை சுவிசேஷம் சொல்லாம அடிச்சவன், துன்மார்க்கமா வாழ்ந்தவன், என்கிட்ட ரொம்ப நீடிய பொறுமையா இருந்தாருங்கிறாரு. கிறிஸ்துவின் பொறுமையை நான் பின்பற்றுகிறேன். எனக்கு முன்னாடி ஒரு மாடல் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. இயேசுவின் பொறுமை இருக்கு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதிக்கிறார் சிலர் எண்ணுகிறபடி. அவர் வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போக கூடாதபடி நித்திய ஜீவனை பெறும்படி எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையில இருக்கிறாராம். ஏன் பொறுமையா இருக்காரு? வெளிப்படுத்தினல் 6:11 பாருங்க. Revelation chapter 6 verse 11 பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. ஓகே. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. என்னடா இது? அப்ப 10ஆம் வசனத்துல என்ன நடந்துச்சு? 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமல் இருப்பீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். யார் இது? யார் இவர்கள்? ஒரு கூட்ட ஜனம் மகா சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். நீர் பழி வாங்கலையா? நீர் பழி வாங்கலையா? நீர் நீதி செய்யலையா? நீர் நியாயம் செய்யலையா? ஏன் அமைந்திருக்கிறீர்? ஏன் அமைதியா இருக்கிறீர்? ஒரு கூட்ட ஜனம் சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். ஏன் இந்த சத்தம் வருது? காய் ஆபேலின் இரத்தத்திலிருந்து இப்பொழுது சத்தப்பட்ட பரிசுத்த இரத்தம் வரைக்கும் ஏன் இன்னும் நீர் பழி வாங்கவில்லை? கிரகாம் ஸ்டெயினுடைய ரத்தம் கூட கூப்பிட்டு இருக்கும். ஏன் நீர் இன்னும் பழி வாங்கவில்லை? அப்பதான் 11ஆம் வசனத்துல ரிப்ளை பண்றாரு, கொஞ்சம் பொறுங்க ஐயா, இளைப்பாருங்க. நீடிய பொறுமையை பத்தி சொல்றேன். நான் உடனே எல்லாத்தையும் பழி வாங்கிட்டேன்னா ஏன் பக்கத்துல யார் வருவா? பிசாசு நரகத்துக்கு கொண்டு போயிட மாட்டானா? பவுல் சொல்றாரு, நான் ரொம்ப சபையை துன்பப்படுத்தி அடிச்சு நொறுக்கி அன்னைக்கு என்ன பழி வாங்கி இருந்தாருன்னா இத்தனை நிருபம் வந்திருக்குமா? இத்தனை சபை வந்திருக்குமா? இத்தனை ஊழியக்கார எழுந்திருப்பானா? தீமோத்தேயுவே நீ எழுந்திருப்பியோ? தீத்துவே நீ எழும்பிருப்பியோ? பிலமோனே நீ வெளிப்பட்டிருப்பாயோ? ஒனேசிமே நீ எங்க இருந்திருப்பா? இவ்வளவு பேர் வெளிப்படணும்னா ஒரு சவுல் பவுலா மாறிதான் ஆகணும். அதுக்கு கர்த்தர் நீடிய. நமக்கு சில நேரம் தெரியாது, ஐயோ அப்படின்னு இருக்கும். ஏய், அவனை வச்சு பெரிய வேலையை வச்சிருக்கேன், நீ எதுக்கு பழி வாங்கணும் இருக்க? அதெல்லாம் கூடாது. இளைப்பாறு. அந்த வசனம் பாருங்க, இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும். நீதி செய்வார், நியாயம் செய்வார், எல்லாம் செய்கிற ஆண்டவர் தான். ஆனா இப்பெல்லாம் இல்ல, பொறுமையா இருங்க, அதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருப்பார். ஏன் இன்னும் அமர்ந்திருக்கிறீர்? எரேமியா சொல்லு, ஏன் இன்னும் அமர்ந்திருக்கிறீர்? ஏன் இன்னும் மௌனமாயிருக்கிறீர்? ஏன் இன்னும் அமைதியா இருக்கிறீர்? ஏன் நீர் எழுந்திருக்காமல் இருக்கிறீர்? ஏன் உம்முடைய கரத்தை ஈட்டாமல் இருக்கிறீர்? தோணதான் செய்யுது. இந்த அரசாங்கத்தை பார்த்தா, அரசியல்வாதிகளை பார்த்தா, தேசத்தை பார்த்தா, சில காரியங்களை பார்த்தா துக்கமா வருது. ஏன் ஆண்டவர் ஏதாவது செய்யுங்களப்பா அப்படின்னு தான் தோணுது. ஆனா ஏன் ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கிறார்? உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் பிஜேபியில, ஆர்எஸ்எஸ்ல மறைமுகமாய் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நம்ம மேலதான் பார்க்கிறோம், இல்ல மேல தனியா பார்த்துடுறோம். 2 கொரிந்தியர் 10:7 பாருங்க. 2 கொரிந்தியர் 10:7. வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். யோசிச்சு பாருப்பா. வெளி தோற்றத்தையே பார்க்காதீங்க. சிவகாசியில, சாட்சியாபுரத்துல ராக்லாண்ட் ஐயா தொப்பியில கூளை வாங்கி குடிச்சு அந்த மனுஷன் இரத்த சாட்சியா மரித்தாரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சாட்சியாபுரம் ஒரு பெரிய ஒரு அக்ரஹாரம் மாதிரி இருக்கும், தெருவா இருக்கும். ஆனா எத்தனை பெண்கள், எத்தனை பாட்டியம்மாக்கள் பொட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அப்படியே கடைக்கு போற மாதிரி
சர்ச்சுக்குள்ள போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பல பேர் அந்தரங்கத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். எலியாட்ட ஆண்டவர் சொன்னார் தெரியுமா, எலியாவே நான் ஒருவன் மாத்திரம்தான் இருக்கேன், ஒருவன் மாத்திரம்தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கியா? பாகாலுக்கு முழங்கால் படியிடாத முத்தம் செய்யாத 7000 பேரை நான் மீதியாய் வைத்திருக்கிறேன், நீ மட்டும் சொல்லாத. கிறிஸ்தவர்களே, நீங்கள் வெளியே தோற்றத்தின்படி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அநேகர் மறைமுகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஏன் கர்த்தர் நீடிய பொறுமையா இருக்கார் தெரியுமா? இன்னும் ஒருவரும் கெட்டு போக கூடாதபடி எல்லாரும் பரமதேசத்துக்கு நித்திய மகிமைக்கு ஆண்டவர் சேர்த்து கொண்டிருக்கும்படி நீடிய பொறுமையா இருக்கிறா. இல்லைன்னா நான் இருப்பேன் உங்க முன்னாடி, என்னையோ போயிருப்பேனே. போட்டிருப்பாங்க, ஜோதி தோன்றும் தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறே, நம் பிதாவளைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். என்பரா ஈட்டிலே மோட்சக்கார சந்திப்போ, என்பரா ஈட்டிலே மோட்சக்கரையில் நாம். எத்தனை பேரால சொல்ல முடியும்? கொஞ்சம் அவர் பொறுமையா இல்லைன்னா நம்ம பாடு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்து சொல்லலாமா? என் பாடெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். நம்மளெல்லாம் ஏசப்பா ரசிக்கலைன்னா ஐயோ ரொம்ப பரிதாபம் தான். நம்ம நிலமெல்லாம் டூ மச், யோசிக்கவே முடியாது. ஆமா, அப்படிப்பட்ட இருந்த நம்மள அவர் பொறுமையா இருந்ததுனால தானே நான் ரசிக்கப்பட்டேன். சில நேரம் சில நபர்கள் துன்மார்க்கமாய் சில காரியங்களை செய்யும் போது, என்னடா இந்த ஆள் இப்படி ஒன்று. ஆண்டவர், நான் உங்களுக்கு முந்தைய சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், காலேஜ் படித்து வேலை பார்த்து போகும்போது நான் ஒரு தேவ மனிதரை தூக்கி சுமந்தேன். ஆமா, தூக்கி சுமந்தேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தூக்கி சுமந்தேன். திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல்ல. அவருக்காக பணத்தை கையை நீட்டி கேட்பேன். காணிக்கவே வாங்க மாட்டேன்ல ஊழியத்து போனா, ஆனா கையை நீட்டி காசு கேட்பேன். கொஞ்சம் கொடுங்களேன், அவருக்கு செய்யணும், ஊழியக்காரனுக்கு செய்யணும்னு கேட்பேன். அவரை செஞ்சு அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணி அவர் சரியாகி நடக்கிற ஸ்டேஜுக்கு வந்தபோது, நான் அப்போ ஒல்லியா இருப்பேங்க. ஆனா அந்த மனுஷனை தூக்கிடுவேன், மாடியிலிருந்து தூக்கி ஸ்டெப்ஸ்ல இறங்கி ஆட்டோல வச்சு கொண்டு போயிடுவேன். எனக்கே என்ன நம்ப முடியாது, அந்த அளவுக்கு நான் ஒரு வைராக்கியத்தோட இருப்பேன். ஆமா, ஒரு நாளைக்கு இந்த 4 ரொட்டி 10 ரூபா. இப்போ ஒரு ரொட்டி 10 ரூபாவா? அப்போ 4 ரொட்டி 10 ரூபா. 4 ரொட்டி 10 ரூபா வித்து கொஞ்சம் ஒரு ஆம்லேட் கூட வாங்கிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். 10 ரூபா கிடைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு அவ்வளவு ஆசைப்பட்டு பைபிளில் வச்சு அந்த 10 ரூபாவை சேவ் பண்ணி, இன்னைக்கு அவருக்கு புரோட்டா வாங்கி கொடுத்தா பலனா இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் சுக்கா வாங்கி கொடுத்தா, இன்னைக்கு கொஞ்சம் கோழி வாங்கி கொடுத்தா அவர் பலன் ஆயிடுவாருன்ட்டு அப்படியே வச்சிருப்பேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எல்லாரும் சொன்னாங்க, அவர் குடிச்சிட்டு அலைகிறாரு, குளிச்சதுனால தான் ஆக்சிடென்ட் ஆகிட்டு, தப்பா அவங்க ஃபேமிலியிலேயே சொன்னாங்க. ஆனாலும் நாங்கள் நம்பலை, சரின்ட்டு தூக்கி சுமந்தோம். அப்போ ஒரு நாள் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அவரோட சேர்ந்து ஜெபிப்பேன். வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்ச உடனே சைக்கிளில் போய் அவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நான் வேலைக்கு போயிட்டு திருப்பி வர்றதை எப்பயும் வழக்கம். அடுத்த நாள் போகிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சு பாக்கெட்டில் சிகரெட்டு பான்பிராக் வச்சுட்டு ஒரு வால் போஸ்டில் சாஞ்சிட்டு இப்படி நிற்கிறார். என் கையில் காலில் வேற கட்டு, என்னை தாங்கவே முடியல, ரொம்ப அழுதேன். அப்போ தானே இயேசுவுக்காக ஓடுறோம். அப்போ இப்படிலாம் பார்த்தம்போது எனக்கு தாங்க முடியல. அவரை கூட்டு போகிறேன், என்னை கண்ணத்து வாக்கில் 2 அடி அடித்தார். அதையும் தாங்கிட்டு அவரை இழுத்துட்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏன் சிஸ்டர் இதெல்லாம் மறைச்சிங்க? எல்லாரும் எங்களை கைவிட்டாங்க, நான் இதை சொல்லி நீங்களும் எங்களை விட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு அழுத. சரின்னு உட்கார வச்சுட்டு நான் போயிட்டு நான் நைட்டு வேலை முடிஞ்சிட்டு வீட்டில் போய் மாடியில் உட்காந்து அழுதேன். ஏன் ஆண்டவரே அவ்வளவு தூக்கி சுமந்தனே. என் ஜெபம் என்ன தெரியுமா? அந்த நேரம் ஒன்று அவர் ஜீவனை எடுத்துரும், இல்லைன்னா அவரை ரட்சியும். நமக்கு நீடிய பொறுமை இல்லை. ஏன்னா அந்த நேரம் வேகம் அப்படி. ஒன்று அந்த ஆள் சாவட்டும், இப்படி
இப்படி பண்ணிட்டான் அந்த ஊழியக்காரன், சாவட்டும், இல்லைன்னா ரட்சித்துரும், தொடுங்க. நைட்டு ஃபுல்லா போராடுறேன். 3 மணி ஆச்சு காலையில. அப்புறம் அடுத்த நாள் காலையில சைக்கிள் எடுத்துட்டு வந்து 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 பார்த்தீங்கன்னா, அவரை பார்த்துட்டு தானே போவேன்னு சொன்னேன். போக பிடிக்கல, அவரை பார்க்க சீரியஸ், போக பிடிக்கல. ஆனா காலையில ஜெபம் பண்ணிட்டு முழங்கால பைபிள் வாசிட்டு சைக்கிள் எடுக்கிறேன். ஆவியானவர் என்கிட்ட சொல்றாரு, போய் அவனை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போ அப்படிங்கிறாரு. எனக்கு சரி கடுப்பா போச்சு. தண்ணி அடிச்சுட்டு என்ன 2 அடி அடிச்சுட்டு சிகரெட்டு பான்பிராக் போட்ட மனுஷனை போய் பார்க்க சொல்றாரு. செஞ்சேன், போனேன். அப்படியே உட்காந்துருந்தாரு சேர்ல, வச்சுட்டு இன்னொரு காலை சேர்ல உட்காந்துட்டு. போனதுதான் தாமதம். அப்படியே நொண்டி வந்து பொத்துன்னு காலில் விழுந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என் பலவீனத்தில் இப்படி செஞ்சுட்டேன்னு அழுதாரு. ஏங்கி அந்த சிஸ்டரும் அழுதாங்க. 4 பிள்ளைகள். நம்ம உடனே புஷ், சரி நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கோம் பரவாயில்ல அப்படின்ட்டு, சரி பிரதர் நாங்கள் உங்கள் கூட இருப்போம், நீங்கள் நல்லா செய்யுங்க ஊழியம். ஏன்னா அவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணுவார், அவ்வளோ அழகாக சுவிசேஷன் தெருவில் நின்று பேசுவார். பாட்டு பாடினார்னா அப்படி இருக்கும். ஒரு பாட்டு பாடுவார் முந்தி, இந்த எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றியன்னு ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அவர் பாடி தான் ஃபர்ஸ்ட் நான் கேட்டிருக்கேன். எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பா, எரிகோ நகர் வீதிதனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நீரைந்தா, எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவந்தா. அவர் பாட பாட அப்படியே வான்னு பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா இந்த பாட்டில் நம்ம புதுசு அப்படி பாடுவார், அப்படி பிரசங்கம் பண்ணுவார். அப்படி தெருவில் நின்று ட்ராக்ஸ் கொடுக்க சுவிசேஷம் போவோமா, அவர் பேசுவார், நாங்கள் வேகமாக போய் ட்ராக்ஸ் கொடுத்துருவோம் தெருவில் கிராமத்தில். சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு புரோட்டா வாங்கிட்டு போகிறதுக்கு திருப்பி சைக்கிள் எடுத்தேன் தெரியுமா? ஆவியான சொன்னார், இப்போ நீ போகாத, இப்போ நீ போகாத, ஏன் ஆண்டவரே, இனி நான் உன்னை பார்த்துக்கிறேன், யூ கேரி ஆன். அன்னையோடு அவரை மறந்தேன். நான் எனக்கு கொடுத்த ஊழியத்தை செஞ்சேன். அதுக்கப்புறம் அவர் ஊழியம் செஞ்சார். அவருக்கு எத்தனையோ தருணங்களை கர்த்தர் கொடுத்தார். கடைசியில் எய்ட்ஸ் வந்து என்னை சந்திக்க சபைக்கு வந்தார், வீட்டுக்கு வந்தார், அழுதார். ஒரு 20 ரூபாய்க்கு என்கிட்ட கையேந்தி நின்னார். காசு கொடுத்து அனுப்பி விட்டேன். அவர் மனைவிக்கும் எய்ட்ஸ் வந்தது. அவர் மரித்தார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள மரித்து பரலோகம் போனார். இந்த சிஸ்டர் எய்ட்ஸ்லேருந்து பாதிக்கப்பட்டு விடுதலையாகி இன்னைக்கு ஒரு கடையில் வேலை பார்க்குறாங்க. பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய வேலை பார்த்து நல்லா ஆசீர்வாதமாக கர்த்தர் பிள்ளைகளை வைத்திருக்கிறார். ஏன் ஜெபம் சாகட்டும், அவர் ஜெபம் ஒரு ஆத்மாவும் கெட்டு போயிடக்கூடாது, எப்படியாவது பரலோகம் வந்துடட்டுங்கிறது தான் இயேசுவின் இருதயம். ஏன் நீடிய பொறுமை? ஏன் நமக்கு சில நேரம் நீடிய பொறுமை இல்லை? வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும், உடனே ஆகணும், உடனே நிறைவேறு. எப்படிங்க நிறைவேறும்? எவ்வளவு கரையும் செலுத்தணும், எவ்வளவு காத்து இருக்கணும், எவ்வளவு பொறுமையா இருக்கணும். நீடிய பொறுமை. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டீர்களே, கர்த்தரின் முடிவை கண்டீர்களே. கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயவுள்ள தெய்வம். இருக்கா பொறுமை? ஏசு எனக்கு முன்னாடி ஒரு பொறுமையை வச்சுட்டு போயிருக்கிறார். இல்லைன்னா பவுல் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். அதானே சொல்றாரு. எனக்கு நீடிய பொறுமையை காண்பிச்சாரு. நான் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எபிரேயர் 3:1-2 வாசிப்போமா? இப்படி இருக்க பரம அழைப்பின் பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசுவை பாருங்கப்பா. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட உண்மைன்றத 6ஆம் வசனத்துல திரும்பி சொல்றாரு பவுல். பாருங்களேன். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பருந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீட்டாராய்ப்போம். வீட்டுல தேவன் உண்மையா இருக்காரு. சபையை குறித்து சொல்லப்பட்டாலும் இந்த வீட்டை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே அந்த வீடாரு. அப்போ எனக்கு அவர் எப்படி இருக்காரு? உண்மை உள்ளவரா இருக்கிறார், ட்ரூத்ஃபுல்லா இருக்காரு. எனக்கு அவர், நான் அவருக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கேனா? என் வீடு சபையா எடுத்துக்கலாம், அந்த வீடு நீங்களே என்றும் சொல்லுகிறார். அவருடைய வீடே நீங்க தான்ப்பா, நாமே அவருடைய வீடா இருப்போம். அப்ப நான் அவருடைய வீடா இருந்தா என் வீட்டில் அவர் உண்மையா இருக்காரா இல்லையா? நீங்க ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்கிறாரு, நீங்க கஷ்டத்தில் இருக்கும்போது கண்ணீரை துடைக்கிறார், தேவையா இருக்கும்போது தேவையை சந்திக்கிறார், பிரச்சனையா இருக்கும்போது வந்து நிற்கிறார். நீங்க உடனே அவரை கூப்பிட்ட உடனே இந்த வந்துட்டேன்னு சொல்லி நின்று உங்களை பலப்படுத்தி சகாயம் செய்ய, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய. பாருங்க, ஆபிரகாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போய் பலவீனப்பட்டு நிற்கிறான். உடனே ஆண்டவர் வந்து சொல்றாரு, பயப்படாத ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன். சொன்ன உடனே இவனுக்கு கோபம் தான் வருது. தேவரீர், நீர் எனக்கு என்ன தருவீர்? என் வீட்டில் இருக்கிற எலியேசர் என் வீட்டு விசாரணை கத்தனா இருக்கிறானே, இவனா என் வீட்டு சுதந்திரவாளி? என்ன ஆண்டவரே சொல்றீங்க? பிள்ளைய தரேன்னு சோ காட்டிட்டே போறீங்க, பிள்ளையை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. உடனே கர்த்தர் விட்டுறல பாருங்களேன். சோர்ந்து போனவனை, பலவீனப்பட்டு போறவனை, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவ, பலவீனனை பலப்படுத்துகிறவ, முடியாதவனை முடிய பண்ணுகிறவ, ஓவர் நெறிந்த நாணலை முறியாதவ, மங்கி எறிகிற திரியை அணையாதவ, அவர் ஒரு நாள் ஒருபோது ஒரு காலமும் ஒருவரையும் கைவிடலையே. உடனே ஆபிரகாமே என்று கையை பிடித்து கூடாரத்தை விட்டு அழைத்து, வானத்துக்கு அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் எண்ணிப்பார், இவ்வளவாய் உன் சந்ததியை நான் சிறுதிப்பேன், ஏன் புலம்புறாய்? நான் இருக்கல உண்மையா, அவரை ஏன் நீ உண்மையா இருக்க வேண்டாமா? ட்ரூத்ஃபுல்னஸ். உங்க வீட்டுக்கு நீங்க உண்மையா இருங்க, சபைக்கு உண்மையா இருங்க, உங்க ஃபேமிலிக்கு உண்மையா இருங்க, கணவன் மனைவிக்கு உண்மையா இருங்க, பிள்ளைகளுக்கு உண்மையா இருங்க, வியாபாரத்தில் உண்மையா இருங்க, தேசத்துக்கு உண்மையா இருங்க, பட்டணத்துக்கு உண்மையா இருங்க, உங்களை நடத்துகிறவர்களுக்கு உண்மையா இருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தி. தேவனுடைய ரூபம் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்காக இறங்கி வந்து தாழ்த்தி தாழ்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனக்கு முன்னாடி இல்ல, கிறிஸ்துவின் தாழ்மை. எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் தாழ்மையோடு, சரியா? எவ்வளவு உங்களை உயர்த்தினாலும் தாழ்மையோடு. பெங்களூர்ல ஒரு பாஸ்டர் இருக்காரு, செல்வா ஜோஷுவான்ட்டு, நல்ல கர்த்தருடைய ரொம்ப தாழ்மை. அந்த மனுஷன் போனேன், எனக்கு அவரை தெரியாது, ஃபோனில் தான் கூப்பிட்டாரு. இன்னொரு தேவ மனிதர் எனக்கு வந்து போங்கன்னு சொல்லார். சரின்ட்டு போனேன். பார்த்தீங்கன்னா அவ்வளவு தாழ்மை. அந்த மனுஷன் சொல்கிறாரு, எனக்கு காணிக்க கொடுத்தாரு. 2ஆவது நாள் 2 நாள் பிரசங்கம் பண்ணேன். முதல் 2 நாள் ஜிபிஎஸ் அண்ணன் பேசினாங்க, நான் 2 நாள் பேசேன். காணிக்க கொடுத்தாரு. எவ்வளோ கொடுத்தாருன்னா 20,000 ரூபா கொண்டு கொடுத்தாரு. நம்ம வாங்க மாட்டோம்ல, ஜெபம் பண்ணி இதை வச்சுக்கோங்க நீங்கள் சபைக்கு. உடனே அவர் சொல்கிறாரு, அண்ணே இந்த 20,000 ரூபாவை நான் சபை கட்டுறதுக்கு வச்சுக்கிட்டா? ஏன்ட்ட கேட்குறாரு. நம்ம சர்ச்சு ஒன்று கட்டுறோம், வச்சுக்கிட்டா? உடனே என் பேரை போட்டு சபை கட்டுறதுக்கு வச்சுக்கிட்டாரு. அப்புறம் சொல்கிறாரு, அண்ணே ஒரு 28 மிஷினரி தாங்குறோம் அண்ணே. இப்படி சொல்கிறாரு, ஒரு 28 மிஷினரி மட்டும்தானே தாங்குறோம். ஆமாம், ஒரு 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 8-9 ஊழியக்காரங்களை சபை கட்டி கொடுத்துருக்குறோம். இப்படி சொல்கிறாரு. இப்போ தம்பி கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு கல்யாணத்துக்கு நார்கோவில் போயிருந்தேன். அங்கே சொல்கிறாரு, இந்த மோகனை வந்து ஏதோ அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்களாமே, டிவியில் பார்த்தேன். நான் கொஞ்சம் ரூபா தரேன், நீங்கள் அண்ணன்ட்ட கொடுத்துருங்க. நீங்கள் கொடுங்கய்யா, நீங்கள் கொடுத்ததா இருக்கட்டும். இல்லை வேண்டாம், நீங்கள் கொடுத்ததாவே இருக்கட்டும், வச்சுக்கோங்க அப்படின்னாரு. நான் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் போடுங்க சொல்லிட்டேன். அவர் செய்கிறத சிம்பிளாக யதார்த்தமாக சொல்கிறார். நம்ம ஆன்னு பார்த்துட்டு இருந்தேன். தாழ்மையாக செய்கிற இவ்வளோ மிஷினரி தாங்கிட்டு 28 தான் தாங்குகிறோம், 8 சர்ச்சு தான் கட்டி கொடுத்துருக்கோம். சின்ன சர்ச்சு, ரொம்ப சின்னது.
நம்ம சர்ச்சில் பாதி கூட இருக்காது, சின்ன சர்ச்சு. சொல்ல 28 தான் தாங்குறோம், 8 தான் சபை கட்டி கொடுத்துருக்கோம், இது மோகனனுக்கு கொடுத்துருங்க இத்தனை லட்சத்தை அப்படிங்காரு. சேர்த்து வைக்கிறோம், சபைக்கு இத்தனை லட்சம் சேர்த்துட்டோம், பெரிய இடம் வாங்குறதுக்கு 20,000 ரூபா அதில் வச்சுக்கிறேன். தாழ்மை. ஏன்னா எனக்கு கிறிஸ்து அவ்வளவு பெரிய தெய்வம் எனக்காக தாழ்மையை கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். இந்த தாழ்மை வரட்டும். ஆமென் சொல்லுங்க. எபிரேயர் 5:5 பாருங்களேன். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியா இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார். பிலிப்பியர் 2:9-11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாழ்த்தினார், தேவனே அவரை உயர்த்தினார். ஆமென். 2 வசனம் வாசித்து முடிப்போமா? எபிரேயர் 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதான் பிலிப்பியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்திருந்தான், மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்திருந்தான். அவருக்கே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமான முடியலை தான், ஆனால் என்னை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்துறேன். கடைசி ஒரு வருஷம் சொல்றேன், இன்னும் எவ்வளவு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரோ. இயேசுவே பட்டப்பாடுனால தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ரோமர் 8:34 வசனம், ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கிறிஸ்து எனக்காக பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். மரித்து உயிர் தெழுந்த இயேசு எனக்காக பரிந்து பேசு, வேண்டுதல் வலது பாரசத்தில் எனக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு தோட்டக்காரன் இருந்தானா, அவன்கிட்ட எஜமான் சொல்றான், இந்த மரத்தை வெட்டி போடு. தோட்டக்காரன் சொல்றான், இந்த 1 வருஷம் விட்டுருங்க, 1 இயர் விட்டுருங்க, நானே எல்லாத்தையும் சரி செஞ்சு, நானே தண்ணி ஊற்றி உரம் போட்டு, நானே அதுக்கு வேலி அடைச்சி நான் பார்த்துக்கிறேன், இந்த வருஷம் பலன் தரும், இல்லைன்னா பார்த்துக்கலாம். இல்லை, நமக்காக முடிவு பரியந்தம் பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு பிரதான ஆசாரி நமக்கு உண்டு. எல்லாம் எழுந்து நிற்போம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்னும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்னும் இல்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்னும் இல்ல, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா கேட்கல. உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. கை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. சொல்லுவோமா? உங்க கிருபை இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கை உயர்த்தி கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைச்ச
உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைன்னா ரெண்டு கரம் உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணும். ஒன் மோர் டைம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லைனா நான் ஒண்ணும் இல்லை. இயேசுவே கிறிஸ்துவில் இருந்த சிந்தை கிறிஸ்துவின் பிரமாணம். கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிப்பு, கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல அன்பு கூற, கிறிஸ்து ஆண்டவரே எங்களுக்கு நடந்த வழி வைத்து போன அந்த அடிச்சுவட பின்பற்ற எங்களுக்கு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கீங்களப்பா. கிறிஸ்துவின் ஒரு நீடிய பொறுமை இன்னும் எங்களுக்கு தாங்கள, இன்னும் தாங்களும் இன்னும் பொறுமை இல்லையே சுவாமி, எங்களுக்கு உங்களுடைய அன்பு இல்லையே சுவாமி, உங்களுடைய சுபாவம் எங்களுக்குள்ள இல்லையப்பா. தேவ சாயலா மாற விரும்புகிறோம். அந்த நித்திய மகிமைக்காக அழைத்தவர் கொஞ்ச காலம் பாடணும் வைக்கிற நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரை போல மாற, அந்த நித்திய மகிமைக்காக, அந்த நித்திய ஜீவனுக்காக, அந்த பரலோக ராஜ்யத்துக்காக என்னை தகுதிப்படுத்துறதுக்கு இந்த பாடுகளின் ஊடாக என்னை கொண்டு போகிறீர். அவருடைய அடிச்சுவடை பின்பற்ற சிலுவை சுமந்து வரேன்னு சொல்றவங்க எனக்கும் அந்த சுபாவத்துல கொஞ்சம் தாங்கப்பா. எனக்கு அந்த கிருபை வேணும். ஆவியானவர் இருந்தாதான் நம்மளால அதை மாற முடியும். நம்ம முடியாது, நம்மளால எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் முடியாது. ஆவியானவர் உதவி இருந்தா இன்னும் கிறிஸ்துவின் சாயல் வந்துரும். ஆண்டவரே நான் மாற விரும்புறேன்னு சொன்னா கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. உங்களை போல மாற நான் விரும்புறேன். தேவ சித்தத்தை செய்ய நான் விரும்புறேன். நீடிய பொறுமை இல்லப்பா. நன்மை செய்கிறவரா சுற்றி திருந்தீங்களே, பிறருக்கானவைகளை நோக்காம எனக்குன்னு சுயநலமா இருந்துட்டேனப்பா. பிறருக்கானவைகளை நோக்காம எனக்கானவைகளையே நோக்கிட்டேனப்பா. ஏசப்பா, உண்மையில் இருக்கிற உண்மை இல்லையா எங்களுக்குள்ள? அந்த உண்மையை தாங்களே. நீங்க எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாதிரியா இருந்திருக்கீங்களப்பா. ஏசப்பா, சுமக்க கிருபை தாரோ, கிருபை தாரோ. இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணும். உங்க கிருபை வேண்டுமே. எனக்கு பரலோகம் தானே முக்கியம், எனக்கு அந்த மகிமையான தேசம் தானே முக்கியம். என்ன அதுக்காகத்தான் அழைத்தி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.